சாயிராம். இந்த வேளையில், இந்த நேரத்தில், இந்த நொடியில் சாயப்பாவின் வாக்கு உன் செவிகளில் வந்து விழுகிறது என்றால் இது அனைத்துமே சாயியின் சங்கல்பம் என்பதை புரிந்து கொள். மங்கள நேரம் உன்னை தேடி வந்துள்ளது. மகிழ்ச்சியாக வரவேற்றுக்கொள். மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். என் அன்பு பிள்ளையே, நான் உன்னைதான் தேடிக்கொண்டே இருந்தேன் வெகு நாட்களாக. உன்னிடம் இந்த வார்த்தைகளை சேர்ப்பதற்காகவும் ஒரு செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவும் தான் நான் நெடுநேரமாக உன்னையே தேடிக்கொண்டிருக்கிறேன். உன்னிடம் சில வாக்குகளை சொல்வதற்காக காத்து கொண்டும் இருக்கிறேன். இந்த மனித வாழ்க்கையில் கவலை, கஷ்டம், சோதனை, போராட்டம், வேதனை அனைத்துமே இயல்புதான். அது மட்டுமல்லாமல் கவலைப்படுவதும், கண்ணீர் சிந்துவதும், வேதனையில் தவிப்பதும் இயல்புதான். மனிதனின் இயல்பு இப்படியாக இருக்கும் பட்சத்தில் கவலைப்படுவது மட்டுமே உன்னுடைய இயல்பாக இருக்கிறதே. எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் பிள்ளையே? என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே எனக்கு நடைபெற வேண்டும். நான் நினைத்தது போல என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிக்க முடியும் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய். எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்து விட்டால்தான், எல்லாருக்கும் நினைத்த மாதிரி வாழ்க்கை அமைந்து விட்டால்தான், வேண்டியது எல்லாம் நிறைவேற்றிவிட்டால்தான் சிரிக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் யாராலுமே சிரிக்கவே முடியாது. கவலைகள் வந்துதான் போய்கொண்டுதான் இருக்கும். கவலைகள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். கஷ்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த நொடி, இந்த நிமிடத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் உன் எதிர்கால வாழ்வும் நிம்மதியாகவும் மிக பிரகாசமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாயா? முடிந்ததை நினைத்து நான் வருந்த மாட்டேன். வரப்போவதை நினைத்து பயப்படவும் மாட்டேன். இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று கவலையும் படமாட்டேன். இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என்னால் வாழ முடியுமோ அவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நொடியும் உன் மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த நொடியை நீ கடந்துவிட்டால் மீண்டும் அந்த நொடி, அதே நொடி திரும்பவும் உனக்கு வரவே வராது. முடிந்தது முடிந்தவையாகத்தான் இருக்கும். நீ அழுதாலோ புலம்புவதாலோ எதுவுமே உனக்கு மீண்டும் வராது. எனவே வந்திருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வரவேற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே மங்கள நேரம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. எதிர்கால சிந்தனையிலேயே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாயோ தெரியவில்லை. நீ அழுதாலும் தொழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் நாளை நடக்கப் போவது நடந்துதானே ஆக வேண்டும். நடந்துதானே தீரப்போகிறது. பின் எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த நிமிடத்தை, இந்த நாளை வீணடித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய எதிர்காலத்தை, இந்த நாளை என்பதை உன் சாயப்பாவின் கைகளில் விட்டுவிடு. உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது கொடுத்தால் நீ மகிழ்வாயோ அதை உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிகழ்காலத்தை நிதர்சனமாக வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்துவிட்டு போ. அப்பொழுது உனக்கு வருவது எதுவுமே உனக்கு இழப்பாக இருக்காது. உன்னை விட்டு செல்வது எதுவுமே உன்னை இழந்தவையாகவும் இருக்காது. கஷ்டங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் உன்னிடம் இருந்து விலகிவிடுமா?
சற்று கஷ்டங்களிலிருந்து நீ விலகி நின்றால்தானே அது உன்னை விட்டு வெகு தூரமாக ஓடிவிடும். அதை விடுத்துவிட்டு கஷ்டமாக இருக்கிறதே, வாழ்க்கையை வாழ கஷ்டமாக இருக்கிறதே என்று மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நீ மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய்? அந்த மகிழ்ச்சியும் உன்னிடம்தான் இருக்கிறது. உன் மனதை நீ வேதனையாக வைத்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு சென்றுவிடும் அல்லவா? எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சி தானாக உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாய் ஆக்கிரமித்து கொள்ளும். அது நடந்து விடுமோ, இது நடந்து விடுமோ, இப்படியாகிவிட்டால் என்னாகிவிடுவோம் என்று பயம்தானே உன்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எது வந்தாலும் சந்திக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சுபமாக இருக்கும். அப்படியே தவிர்த்து விட்டு செல்லாதே. அப்பொழுதுதான் நான் உனக்காக தீட்டிய திட்டம் உனக்கு புரியும். நாளையே அதற்கான அறிகுறியும் உனக்கு புரியும். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம், நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே நொடியில் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே? என்னுடைய திருவிளையாடல், என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதிகமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே என்று கலங்காதே. உன்னுடைய கர்மாதான் கழிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாவக் கணக்குதான் தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறது. எந்த சங்கடங்கள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் உனக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்துவிட்டேன். இது நாள் வரை சோகத்தோடும் கண்ணீரோடும் சோதனைகளோடும் கழிந்த உன் நாட்களை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இப்பொழுது நீ வேதனை என்னும் கடலில் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி கொள்ளலாம்.
கஷ்டங்கள், சோதனைகள் என்ற விரக்தியில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பமான மனநிலையில் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளெல்லாம் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமான காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வே பிரகாசிக்கப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது. வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்று விட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும். முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ,
எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான ரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது.
கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக் கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம்.